நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரை தேடுகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி காண்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி இந்த காலையிலே மத்தியான வேளையில் நாம் தேடி வந்திருக்கிற இந்த வேளையில் நாம் தேடி வந்திருக்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த பாடல் புத்தகத்திலே 166வது பாடல். அதிகாலையில் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறேன் சுவாமி, அர்ப்பணிக்கிறேன் என்னையே முழுமையாக என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆவியான ஆட்கொள்ளும்படி நம்மை நடத்தும்படியாய் ஆமென் ஆமென். Thank you Lord. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்புநேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே ராஜனுக்கே, ஆமாண்டவரே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் காயும் ஆற்ற வேண்டும். என் வாயின் எல்லாரும் அப்படியே ஆண்டவரே சொல்லமா, என் வாயின் வார்த்தை எல்லாம் காயும் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை முழுவதும் அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அன்புடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லாருமாய் பயத்தோடு பக்தியோடு கூட நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் பேரை பேத்தி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்புடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம கண்களை மூடி விசுவாசத்தோடு கூட நாம ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, our most holy and loving heavenly Father, தார்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். we thank you for the blessed noon time that you've given to us. எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We completely submit our soul, spirit and body to thy loving hands. அன்பர் இயேசு ராஜனுக்கே எங்கள் மகிமையை கொடுக்கிறோம். To our beloved Lord Jesus and our King, we give all of our praise. ஆவியான தேவனுக்கே எங்கள் மகிமையை செலுத்துகிறோம். To our Holy Spirit God, we give all the glory. எங்களையும் எங்கள் முழு குடும்பங்களையும் இயேசுவின் ஆணிப்பாய்ந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We submit ourselves and our whole families into the loving nailed hands of Jesus. இந்த மத்தியான வேளை ஜெபத்திலே வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துங்க May you ஆண்டவரே. abundantly bless each and every children of God who've come today in this Friday fasting prayer. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We also submit all the servants of God who've been watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து May வழிநடத்தும். you bless and guide each and everybody who share and subscribe to our channel. உம்முடைய அன்பின் கரம் இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். We thank you that your loving hands has led us till this far. இம்மட்டுமாய் காத்த எங்கள் எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. The Ebenezer God who led us up to this very time, we believe that you are powerful to lead us even henceforth. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். We give you all the glory, honor and praise. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. In the name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்து நம்முடைய அநேக விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த யாவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம் தேவைகளை அறிந்திருக்கிறார், நம் பிளவினைகளை அறிந்திருக்கிறார். ஆனாலும் அந்த சமூகத்தை தேடி வந்த நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் இருக்கரும் நீட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்ம மத்தியில நல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து கண்களை மூடி சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் இன்னைக்கு பாருங்க கர்த்தர் தட்டி எழுப்பி நமக்கு ஜீவனை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவனை தூதர்கள் எல்லாம் பரலோகத்தில் துதிக்கிறார்களாம். என்னவென்று துதிக்கிறார்கள்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா. நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு துதிக்கும் போது பரலோகத்திலே தேவ தூதர்கள் எல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நம்மத்தில வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவரை கூவி அழைத்தோம் அன்பு நேசரே. அதுல ஒரு அழகான அடி சொல்லுது. இந்த நாளில் நீங்க உணர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தைங்க ரொம்ப பிரிசிங்கா இருக்க பாருங்க. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவான இருக்கணும். அதுக்கப்புறமா என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயத்தை ஆற்ற வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அடி மருந்தெல்லாம் சொல்ல மறுக்கவே முடியாது. அவங்க எப்படி பேசிட்டாங்க தெரியுமா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு நமக்கு அது வார்த்தை இருக்கும். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்லிக்கிறார் பாருங்கம்மா, நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது எல்லாமே அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த காயத்தை ஆற்றணுமா, அப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்ம சொல்லணுமா. ஆகவே மட்டும் சொல்லி கொண்டிருப்பீங்க, இனிமேலும் சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு யாரும் அப்படி சொல்லலாம், நம்ம காயப்படுத்துறவங்களா இருந்தாலும் அவங்களே ஒப்பு கொடுக்கலாம், தேவன் அவங்களை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஆண்டு சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் என்று சொல்லி ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை நம்பி உந்தன் பாதம் என்று சொல்லி உங்க பாடல் புஸ்தகத்தில் 73வது பாடல். Thank you Lord.
எடுத்துக்கோங்கம்மா. 73 சாங் நம்பர். சாங் நம்பர் 73. ஆமென். பழைய பாடல். Thank you Lord. நன்றி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி ஆமென். உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை உரிமையோடு பாடி கொண்டிருக்கலாம். மகனாக மகனாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகளக மகளக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். வெற்றிலையாய் விசேஷ வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் துதிக்கப் போகிறோம். யூதர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். அந்த தேவனை நாம் துதிக்கப் போகிறோம். Thank you, Lord. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உடையவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உணவர்கள் நடந்தார்கள். ஐயா உடையவர்கள் நடந்தார்கள். யாரை நம்பி? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ இந்த ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்கள் கைவிடப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இங்க சொல்லு பாருங்க, ஆனாலும் உம்மை நம்பி வந்திருக்கிற தாய்மார்களுக்கு கணவன் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ காரியங்களில் அவர்களுக்கு துணை இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. யாரை நம்பிமா? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? ஆமாமா. அதனாலதான் தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்ப அந்த தேவனை துதிக்கலாமா? அப்படியே கண்களும் மூடி அப்படியே துதிங்க. ஆண்டவரே, நான் யாரையும் நம்பி வரலப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நிறைய வியாதிகள், நிறைய பலவீனங்கள், நிறைய மனவேதனைகள், ஆனாலும் என் தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே வாயை திறந்து துதிங்க. நமக்கே நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி சப்பா, நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். துதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு அவயங்களை தொடுங்க தொடுங்க ராஜா, தொடுங்க தகப்பனே. உன்னாய் இருக்கிறது எல்லாமே இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஆண்டவரே. துதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்றி 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 நன்றி. எஸ், துதித்து துதித்து நாம தூய்மைப்படுத்த தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, துதிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். துதிப்போம், சத்ருவாய் வருகிற வியாதிகளை துரத்துவோம்.
ஹalleluya. ஓகே, இன்னைக்கு பாருங்கம்மா ஒரு blessing word. Stay with Jesus. கர்த்தாவே என்னோடு கூட இரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியருக்கு ಬರೆದ ಪತ್ರ 15th 15 அதிகார 57. But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. Amen. Thank you. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. Thank you Lord. Amen. 1 கொரிந்தியர் 15:57. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. 15:57. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுடைய வசனத்தை பாருங்க. 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நமக்கு ஜெயம் யார்கிட்ட இருந்து வராதுமா. ஆனா இங்க ஒவ்வொரு வசனமும் சொல்லிச்சு பாருங்க. 3 லாங்குவேஜ்ல படிச்சோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தான் ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். ஆக நம்ம வாழ்க்கையில நிறைய ஜெயம் கொள்ளாத காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா, ஆண்டவரே உங்க கிருபை என்னோடு கூட இருக்கட்டும், உங்க பிரசனம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்ட சமூகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் தேடி வந்திருக்கிற நம் தேவன் இருக்கரம் விரித்து நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த வேளையில நம்ம சொன்னோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னமா, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாரு? Yes. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. கண்களை மூடி ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் உறவினர்களும் தேவனை தேடாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுடைய கவனத்திலே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவதாக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளை தொடுங்க, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அது ஆண்டவரே திருச்சபை நடத்துகிறதான கண்ணீர்கள், ஒவ்வொரு பாதிரிமார்கள், பிஷப்மார்கள், ஆயர்கள், குருக்கள் ஒவ்வொருவரும் அவங்க குடும்பங்களையும் இதோ ஆராதனை வீரர்களாய் இருக்கிறதான எல்லா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ நிறைய பேருக்கு அந்த வீட்டில நிறைய பலவீனங்கள் இந்த நாட்கள்ல பாருங்கம்மா, நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் தான் பலவீனங்கள். அவங்களுக்கு என்ன பலவீனம்னா கை கால்கள் வலிகள் பயங்கரமா. ஏன்னா ஊழியங்களுக்கு போக கூடாதபடிக்கு தடைகளை அவன் விதிக்கிறான். அவ ஆண்ட கருத்துல கொடுத்த ஆண்டவரே, நீர் ஊழியக்காரர்களையும் அவங்க மனைவிகளையும் அவங்க பிள்ளைகளையும் அவங்க ஊழியங்களையும் இதோ நிறைய பேர் வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யறாங்க, நிறைய பேர் ட்ரஸ்ட்களை வச்சு நடத்துகிறாங்க, முதியோர் இல்லத்தை எடுத்து நடத்துகிறாங்க, காலேஜில் எடுத்து நடத்துகிறாங்க. அப்பா, இந்த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் மூலமாக என்னென்ன ஊழியங்கள் எல்லாம் செய்யறாங்களோ ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்கும் அவங்களுடைய சேவைகளுக்காக மாத்திரம் நம்மத்தில் இருக்கிற சகோதரி சுந்தரி ஜெபிக்கட்டும். சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. யாருமே சோர்வுக்குள் போகாதபடிக்குதான் உங்களை நான் ஜெபிக்க சொல்றேன். நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல நீங்களும் பங்கு கொள்ளுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். Thank you. ಸ್ತೋತ್ರ ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்துல சுவாமி நாங்கள் எங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய பிரியா சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் சுவாமி, ஒவ்வொருத்தரையும் சுவாமி தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிக்க ராஜா. அப்பா, எங்கள் சிந்தனைகள் செதறடிக்காதபடிக்கு ஆண்டவரே ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் போது எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கிற தேவனாயிருக்கிறீங்க. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே ஊழியக்காரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கருத்துல வைக்கிறோம் சுவாமி. அவங்களோட தேவைகள் என்னவென்று நீங்க அறிந்திருக்கிறீர்கள் சுவாமி. அப்பா, அவங்க ஊழிய பாதையில வர அநேக விதமான சுவாமி அப்பா தடைகள் சுவாமி, பண தேவைகள் சுவாமி, எல்லாவற்றும் ஆண்டவரை உன் கருத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா, யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை எடுத்து
சொல்றாங்களோ சுவாமி எல்லாம் ஊழியம் சுவாமி. அப்பா விசேஷமாக ஆண்டவரே இந்த கூடாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே அதற்காக அப்பா எங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்திருந்தாலும் சுவாமி அப்பா நாங்க பிறருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாக எங்க பாஸ்டரையும் எங்க பாஸ்டர் அவங்க அம்மாவையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க பல சேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. அப்பா அதே வேளையில சுவாமி அப்பா அநேக ஊழியங்கள் சுவாமி, கிராம ஊழியங்கள் சுவாமி, மிஷன் ஊழியங்கள் சுவாமி அப்பா, சிஸ்டர்களும் ஆண்டவரே அநேக ஊழியம் செய்யறாங்க சுவாமி. ஃபாதர்களையும் சுவாமி எல்லா ஊழியக்காரங்களையும் சுவாமி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் ராஜா உன் அன்பு கரத்தில் வைக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் இரட்டத்திலே ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு படிச்ச ஒரு வசனத்தின்படி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நித்தமும் நம் நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தில் வருகிற எல்லா உபத்திரவங்களை மாற்றுங்க. நிறைய தேசங்கள மழை வந்து வீடு இல்லாமல் தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள் இல்லாமல் தனிமையாய் நிற்கிறாங்க. ஆண்டவரே இப்பப்பட்ட ஒவ்வொரு தேசத்தின் மேலும் உங்க கருத்தை வையுங்க ராஜா என்று சொல்லி ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து தேசத்தையும் நம்ம தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கலாம். உண்மையும் உத்தமமாய் ஆண்டவர் சமூகத்திலே தேசங்களை நடத்த ஆவியானவரே நீங்க அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன நன்மையான காரியங்களை செய்யணுமோ கர்த்தர் இவர்களை கொண்டு செய்யணும் என்று சொல்லி நம் தேசத்துக்காக நம்ம இருக்கிற இடங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க தேசத்தை பாருங்க என்று சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாப்பார். ஆமா, இன்னைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேச ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே 146 கோடி ஜனங்களை தேவன் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அறிகிற அறிவினால் ஜாதி மத பேதமின்றி எல்லாரும் இயேசுவினை வரட்டும். மண்டை வருவார்களாக. தேசத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய தேவனே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. ஒவ்வொரு கருத்து முடிஞ்ச உற்சாகமா கரங்களை தட்டுங்கம்மா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில அந்த சமூகத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு உகந்த பருவங்களா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்ல, ஏற்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகள் வேணும். வாலிப பிள்ளைகளுக்கு கர்ப்பம் தரிக்க வேணும். ஏதோ முதல் பிரசவங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் இருக்கணும் என்று சொல்லி வாலிப பிள்ளைகளை ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. நிறைய பேரு படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல், கரெக்டான சம்பளங்கள் இல்லாமல், வாங்கின கடன்களை கொடுக்க முடியாது, நிறைய பேர் தவறான வழிகளை போறாங்க. ஆண்டவரே இப்பப்பட்ட எல்லா பிள்ளைங்க மேல மன இறங்குங்க. நீங்களே வாலிப பிள்ளைகளை தொடுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய ஊழியர் ஜெபம் பண்ணுவாரு. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே 143 கோடி ஜனங்களில் ஆண்டவரே இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் அறியாது இருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற தலைவர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் எங்கள் தேசம் ஆண்டவரே நேராய் நடக்கும்.
நன்மையினால் நிரம்பும், Jesus. சமாதானத்தினால நிரம்பும். நிரம்பும். ஆண்டவரே, தேச ஜனங்களுக்கு தலைமைகள் Lord. செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக, Yes, Lord. Yes, ஆண்டவரே, Lord. Yes, சமாதானமான Lord. காரியங்களுக்காக, நிம்மதியான நன்றி, காரியங்களுக்காக, நன்றி, நன்றி, நேர்த்தியான நன்றி. காரியங்களுக்காக நன்றி நன்றி சொல்கிறோம். அப்பா, நன்றி இதை அப்பா, செய்கிற நன்றி நிமித்தம் அப்பா. ஒவ்வொரு Thank you, தேச Lord. தலைவர்களை ஐயா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க சமாதானப்படுத்துங்க தேசத்தை ஆண்டவரே. பெரிதாக்குங்க. நல்ல சுகபலத்தை பெரிய கொடுங்க, காரியங்களை செய்யுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆமென். ஆண்டவரே, தலைவர்களை நம்பி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும், Thank you, Lord. ஒவ்வொரு Thank you, Jesus. கவுன்சிலர்களையும், ஒவ்வொரு ஆமென். எம்எல்ஏக்களையும் கரங்களை ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். எம்பிக்களை கரங்களை ஒப்பு சொல்லுங்க, கொடுக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். சார்மார்களின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் பலப்படுத்தி, கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு திடப்படுத்தி, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். காத்துக் கொள்கிறதற்காக நன்றி நன்றி, ஆண்டவரே. நன்றி, கவர்மெண்ட் நன்றி. வேலையை இன்னைக்கு தேவனுடைய வேலையா இருக்கிறது அன்றி விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அப்பா, தொட்டு உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், எங்கள் ஆமென். ஜெபத்தை நீர் எங்கள் பிள்ளைகளை கேட்டமைக்காக நன்றி, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். பதிலை கொடுத்தமைக்காக நன்றி. நன்றி. பிள்ளைகளுக்கு கூட உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் Yes, ஆண்டவரே. Lord. Yes, கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா நன்மையான காரியங்கள் நேர்த்தியாய் ஆண்டவரே அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர்தான். நன்றி. உம்முடைய தயவினால, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய அன்பினாலே எங்கள் அப்பா, குடும்பங்களில் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. Thank you, Lord. அப்படியே Thank you, Lord. செய்கிறதுக்காக நன்றி. நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம பிள்ளைகளை கர்த்தர் காத்துக் கொள்வார். ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஆமா, இந்த நாட்களிலே ஆண்ட சமூகத்திலே ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ராஜேந்திரன் மற்றும் வனந்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சிக்னஸா இருக்கிறாங்க. வந்தனா, இவங்க ரெண்டு பேரும் சிக்னஸா இருக்கிறாங்க பாருமா. ராஜேந்திரன் மற்றும் வந்தனா, இந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல குமாரி அம்மா, ஜெசி அம்மா ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் தானே இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அதே போல லோஹித் என்ற ஒரு பையன், ஒரு சிறு குழந்தை, அவருக்கு 4 வருஷம் ஆகுதுங்க. அந்த மகனுக்கு பிரெயின் கேன்சர் என்று சொல்லியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா டைம்ல அந்த குழந்தையோட தாயாரும் இறந்து போயிட்டாங்க. ஏதோ இந்த பிள்ளைக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்து இந்த மகனுக்காக, இந்த சிக்னஸ்ல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். முக்கியமாக ராஜேந்திரன் என்ற ஒரு சகோதரன் ஒரு குறிப்பு ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க வந்து டிக்கெட்டுக்கு வந்து மெயின் இன்சார்ஜ் இருக்கிறாரு. அப்ப அந்த மனுஷர்கிட்ட கொஞ்சம் நேரங்களை எங்களோடு கூட செலவழித்ததுனால நம்ம அவங்க கூட கேட்டோம், இவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்களே, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் விசுவாசத்தோட ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க ஜெபிக்கிறீங்களா இருந்தாக்கா என்னுடைய கோபுரத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அவர் கொஞ்சம் சிக்கா இருக்கிறாரு, அவர் பேர் ராஜேந்திரன் என்று சொன்னாராம். பாருங்க, கிறிஸ்தவர்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்குவோம் என்றதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் நான் நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டி போதுன்னு சொல்லிட்டு இந்த பேர்களை சொல்லி ஜெபம் பண்றதுக்கு தெரியுங்களா, நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். இந்த ஆன்லைன்ல கூட நிறைய பேர் நிறைய விண்ணப்பங்களோடு கூட ஆண்ட சமூகத்துல அமர்ந்து கொண்டிருப்பாங்க. எல்லா தேவையிலே கர்த்தர் நிறைவா சந்திப்பார். ஆகவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, முக்கியமாக சுந்தரிக்கு பாருங்க, இந்த வாயில எல்லாம் புண்ணு வந்துட்டு பிள்ளை பயங்கரமான வேதனைக்குள் இருக்கிறா. அந்த மகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இங்க வந்திருக்கிற தாய்மார்களுடைய கை கால் நோய்கள், முட்டி நோய்கள், விளைவினைகள் எல்லாவற்றையும் அகற்றி, ஒரு நாள் பிபி, ஒரு நாள் சுகர் இந்த மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. அதே போல பிரமிளாவுக்கு இருக்கிற எல்லா பிபி டென்ஷன் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்காக எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜேந்திரன் பேரை வைத்து சொல்கிறோம். ராஜேந்திரனுக்காக ஸ்தோத்திரம், வந்தனாக்காக ஸ்தோத்திரம், அன்றைய குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம், ஜெசிந்தா அம்மாக்காக ஸ்தோத்திரம், அன்றைய 4 வயது நிரம்பிய அன்பு மகன் ஆண்டவரே லோகித் என்ற ஒரு சகோதரி ஆண்டவரே, மகனை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த ஆண்டவரே பிரெயின் கேன்சர்ல இருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் ஒருவரால் கொடுக்க
கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கேன்சர் எல்லாம் கேன்சல் ஆயிடும் ஆண்டவரே. அது என் கர்த்தர் செய்வீர் ஆண்டவரே. உம்மாலே ஆகும் தகப்பனே. என் கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ராஜா. பிள்ளைகள் கால்கள் வலிகள், வயிற்று வலிகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பாகத்தை தொடுங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப சமாதானத்துக்காக, வசந்திக்காக, ஷாமுக்காக, சுந்தரி குடும்பம், அந்த மகனுக்கு நல்ல திருமண காரியங்கள் பிரீத்தம்க்கு நடக்கணும். அதே போல ஷாமுடைய மகன் தன் நல்ல ஒரு துணைக்காக ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாரு, அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல வேலைக்காக மகள் சிந்தியா, வினோத், அப்புறமா ரஞ்சித் குமார், அப்புறமா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜோனா கூட ஒரு நல்ல ஒரு வேலை மகளை கூட ஆண்ட கத்துல பூ கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஆண்டவரே. எங்க பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. பேரை வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்காலங்களை பாருங்க ராஜா. ஒவ்வொரு தாயோட ஜெபங்களை கேளுங்க தகப்பனே. அவங்க மன்றாட்டை கேட்டு ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவைகள் ஏராளம் இருக்கிறது தகப்பனே. எதிர்காலங்களை ஆசீர்வதித்து ஏற்ற துணையை கொடுக்கிற தெய்வமே, நீரே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்க ராஜா. என் பிள்ளைகளுக்கு எங்களை விட்டா அடுத்து யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி கங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயின் ஜெபங்களை என் கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. அதே போல பிரெக்னன்சிக்காக தன்னுடைய வயிற்றிலே ஒரு நல்ல ஒரு கரு தங்கணும்னு சொல்லிட்டு மகள் சோபியாக்காகவும் ராதிகாக்காகவும் என் அன்பு மகள் சுசானாக்காகவும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்ப்ப கனிகளை பாருங்க ராஜா. அந்த கர்ப்பத்தில கனிகளை வையுங்க ராஜா. உங்க சமூகத்துல அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க ராஜா. நிறைய ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. குடும்பங்களை விட்டு, மனைவி விட்டு, கணவனை விட்டு வெளியூருக்கு வேலை செய்ய படிக்க போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ரேச்சல் என்ற மகள் படிக்க போயிருக்கிறாங்க, அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலைக்காய் சென்றிருக்கிற மகள் சுசானாக்காக ஸ்தோத்திர, மகளை ஆசீர்வதிங்க. ஏசுராஜா வேலைக்காக போயிருக்கிற மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பிரபுவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களாம் விட்டு கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க எல்லைகளை பெரிதாக்கி தகப்பனே. அவங்க வீடு தேசம் வந்து சேருகிற வரைக்கும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் இருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அன்பு மகள் சலோமி ஜேசனுக்கு இருக்கிறதான ஆண்டவரே அந்த பல் வலிகள், பல் ஆபரேஷன்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நிறைய ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. மகள் ரீட்டாக்கு இருக்கிறதான ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் என் கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே அப்பா சின்ன சின்ன பிசினஸ்ங்க செய்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. கை வண்டிகளை ஓட்டி வேலைகளை செய்யறாங்க ஆண்டவரே. ஃபுட்பாத்ல காய்கறி எல்லாம் வைக்கிறாங்க தகப்பனே. நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கிற தகப்பனே. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வாகனங்களை ஓட்டி செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க தங்கி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. வயதான தாய் தகப்பன்மாரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அந்த தாய் தகப்பனாருக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க. இதுல தச்சமாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கடந்த 3 வாரங்களாக அந்த தாய்க்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க ராஜா. உங்க கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் ராஜா. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீரே ஒவ்வொரு பாட்சியும் தொட்டு தகப்பனே அந்த தாய்க்கு என்ன கரெக்டா ஆகணுமோ அந்த சுகத்தை தாயாருக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வீடை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடு விற்கப்படணும் என்று சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வீடை கட்டி திறப்பின் வாசலுக்காக ஆண்டவரே திறப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த விதத்துல வீடை தேடி கொண்டிருக்கிற மகன் டேனியலுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வீடை கட்டர் அடையாளமாய் காண்பீங்க ராஜா. ஆண்டவரே கட்டி பாதிலே விற்க வச்சிருக்கிறதான எல்லா வீடுகள் கட்டப்படட்டும் தகப்பனே. அதே போல இயேசு சுவாமி வீடுகள் நல்ல வெளியில விற்கட்டும் தகப்பனே.
தகப்பனே அவங்க தேவைகள்லாம் சந்திக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வீடுகள் இந்த மழை வந்து சேதமாயிருக்கிறது, அதெல்லாம் ஆண்டவரே பாதிப்புல இருக்கிறாங்க. அந்த வீடெல்லாம் கர்த்தர் சரி செய்து கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. முக்கியமாக தகப்பனே உங்க வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ரெஜினமா வீடு ஆண்டவரே கட்டப்பட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அந்த வீடத்திலே ஒரு நன்றி கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சகோதரி ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜெபித்த யாவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த வீடு கட்டப்பட்டு நல்ல சமாதானத்தோடு இந்த நாட்களிலே ஜெபங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நேரமாக எங்க ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே ஊழியக்காரரோடு மறைத்து அவரை மறைத்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க ராஜா. அவரை மறைத்து பேசுங்க தகப்பனே. அவர்களை பலப்படுத்துங்க, கால்களை பலப்படுத்துங்க, நரம்புகளை பலப்படுத்துங்க, எலும்புகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நிற்கக்கூடிய பலத்தினால தகப்பனே நீ மகனை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரை தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். அவரை மறைத்து செயல்படுங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையில உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது ஏசு கிறிஸ்து வல்ல நாமத்தினால தாழ்த்திப்பு கொடுத்து இந்த நாளிலே நன்றியாக தேவனுக்கு என்று கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் சகோதரி குமாரி அவர்களுக்காக நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் தாயாரை ஆசீர்வதித்து தேவனுக்கு என்று கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் தாயார் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். அவங்க சகோதரிகளை ஆசீர்வதிக்கட்டும், அவங்க தேவைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்ம எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம் இல்லைங்களாமா. சொல்லுமையும் சொல்லும் மருந்ததையும் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். இங்க வந்த யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த சமூகத்திலே ராஜா உங்க வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ராஜா உங்க பிரசனம் எனக்கு போதும், அது எப்போது எனக்கு வேண்டும், அது எப்போது எனக்கு போதும் என்று சொல்லி உங்கள் புஸ்தகத்திலே 147வது பாட்டு 147. Yes, Lord. Lord, அன்பே சப்பா தகப்பனே, ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாரமே கேளுங்கள், ஆர்வமுடன் நாடுகள் உங்க பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி அப்பா. வா உமையே தேடுவேன் அப்பா. உங்க பிரசனம் என் குடும்பத்தில் வரட்டும், உங்க பிரசனம் எங்கள் மத்தியில வரட்டும், உங்க பிரசனம் எங்கள் வாழ்க்கையில வரட்டும் அப்பா. ஒன்றாய் நாங்கள் வாழ செய்வதற்காக நன்றி. அதிகாரமே ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். 147. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே.
பிரசன்னம் எல்லாரும் சொல்லுங்க பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிறுத்திகளே சீர்படுத்தும் சிறுத்திகளே தோற்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் எங்கள் கண்கள் உடைய கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, உங்க பிரசனம் இல்லைன்னா எங்களால ஒரு அணு கூட அசைக்க முடியாது. ஆமென். ஒரு நேரம் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட தெய்வமே, Thank you, Lord. ஒரு வார்த்தையின் வழியாக அன்றுவரை உங்களுடைய வசனத்தின் வழியாக அந்த பிரசனத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க தகப்பனே. ஆமென். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கையை உயர்த்துங்க, எல்லாரும் அப்படியே கையை உயர்த்துங்க. Thank you, Lord. கையை உயர்த்தி Thank you, சொல்லுங்க, Lord. சப்பா Thank you, Lord. நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்க பிரசனத்தை என் மேலே ஊற்றுங்க ராஜா, என் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க. நான் இங்க ஜெபிக்கிறேன், எங்கெங்கோ இருக்கிற என் பிள்ளைகளுக்கு இந்த பிரசனத்தினால நிரப்புங்க ராஜா. நீர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவித கேடுகளிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பிள்ளைகளை காப்பாற்றுங்க ராஜா. என் பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க ராஜா. அப்பா, உங்க பிரசன்னம் ஆண்டவரே எங்கும் இருக்கிறது, தூரத்திலும் இருக்கிறது, சமீபத்திலும் இருக்கிறது, உம்மை தேடுகிற எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத என் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே பேசுகிற வார்த்தைகளுக்காகவும் ஜெபித்த எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறமைக்காக ஆமென். நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. கரங்களை உற்சாகமாய் நன்றி தேவனே, எங்கள் விண்ணப்பங்களை சந்தித்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, எங்களை தொட்டீரே. நன்றி, 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 நன்றி. Thank you, Lord. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். விசேஷமாய் இந்த நாட்களில யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ உங்களை எல்லாரும் மனதார நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Okay. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அதனால நம்ம பாடினது போல தேவ பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கிறது என்று முழு நிச்சயத்தோடு கூட விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமாய் இன்றைய நாளிலே கேட்கப்படுகிற வசனத்திற்கு நேராக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவார். இந்த நாள் செய்தி நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாய் இருக்கவும் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் முதல் அதிகாரம் அதுல 14, 15, 16 இந்த 4 வசனங்களை நாம வாசிக்க கேட்கலாம். நிறுத்தி நிதானமாக. யோவான் முதல் அதிகாரம் அதுல விசேஷமான காரியங்கள். பரிபூர்ண நன்மையை தருவார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார், பரிபூர்ண சமாதானத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட பரிபூர்ண நன்மை நமக்கு வரும்.
என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம முழுமையா ஒப்புக்கொடுப்போம். ಜಾನ್ ಗಾಸ್ಪೆಲ್ ಫಸ್ಟ್ ಚಾಪ್ಟರ್ல 14 ಯೋಹಾನ ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಇಂದ 17 ವರೆಗೂ. And the word became flesh and dwelt among us, and we have seen his glory as of his only Son from the Father, full of grace and truth. John bore witness about him and cried out, "This was he of whom I said, He who comes after me ranks before me, because Amen. he was before me." And from his fullness we have all received grace upon grace. For the law was given through Moses, grace and truth came through Jesus Christ. Amen. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು 16 17 ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಹ್ಮ್ ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ಹ್ಮ್ ಕೃಪೆಯು ಸತ್ಯವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಬಂದವು. ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯೊಳಗಿಂದ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದೆವು. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் ஒரு வசனம் 14 ஒருத்தர் படிங்க, 15 ஒருத்தர் படிங்க, 16 17 4 வசனத்தை ஒருத்தர் நல்லா நெட்டு நிதானமா படிங்க. 14வது வசனம் என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை மாம்சமாகி இயேசுவாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கும் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்புறம் யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நன்மையினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். 14வது வசனம். அடுத்து எப்படியெனில் நியாயப்பிரமாணம், நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நன்மையினாலே இன்னைக்கு கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 16வது வசனத்தை மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. 16வது வசனம் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகின்றோம். கிருபையின் மேல் கிருபை அவருடைய பரிபூர்ணத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. ஆமென்பானவர்களே, மோசே வழியாய் நியாயப்பிரமாணம் வந்தது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கிருபையின் மேல் கிருபை பெற்று ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பரிபூர்ண நன்மை தருகிற தேவன் விசேஷமான ஆசீர்வாதத்தோடு கூட உங்களையும் நம்மையும் அவர் நடத்துவார். உபாகமம் வாங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகம் உபாகமம் 28 அதிகாரத்திலே 11வது வசனம். அங்கே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறார் பார்க்கலாம். உபாகமம், அதாவது ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡವ 5ನೇ ಪುಸ್ತಕ, ಅದರಲ್ಲಿ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. ಉಪಾಗಮಂ 28 அதிகாரம் 11வது வசனம். The book of Deuteronomy chapter 28 verse 11. மிக அருமையான
ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த பரிபூர்ண நன்மையை குறித்து நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக்கு கடவுள் கட்டளையிடுவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வரும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண நன்மையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, அர்த்தம் என்ன சொல்லுது? படிங்க, ಕನ್ನಡದ ಓದಮ್ಮ. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ ಮೇರೆಗೆ ನಿಮಗೆ ಕೊಡುವ ದೇಶದಲ್ಲಿ ಆತನು ನಿಮಗೆ ಸಂತಾನ ಪಶು ವ್ಯವಸಾಯಗಳ ಸಮೃದ್ಧಿಯನ್ನುಂಟು ಮಾಡುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮಗೆ ಉಂಟಾಗುವುದು ಎಂದು ದೇವರ ವಾಗ್ದಾನ ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆகவே பிரியமானவர்களே, பரிபூர்ண நன்மை பெறுகிறவர்களாய் நீங்களும் நானும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை இப்படியாய் சொல்கிறது. மாம்சமான தேவன் இயேசு இந்த உலகத்திலே வந்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சத்தியத்தினாலும் உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் செய்து பிதாவுக்கு ஒரே மகிமையாய் இருக்கிற அவருடைய மகிமையின் மேல் மகிமையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தினாலே இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளே அநேக குறைவுள்ளவர்கள் தான், நம்முடைய பலவீனம் உள்ளவங்க. நம்ம எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனவர்களுக்கு அந்த மகிமையை மறுபடியும் கிருபையின் மேல் கிருபையாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள நான் அவர்கள் மத்தியில வந்திருக்கிறேன். அல்லேலூயா. மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம எல்லோருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நீங்களும் நானும் இன்றைக்கும் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால், அவருடைய தயவு இல்லை என்று சொன்னால், அவருடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால், அவருடைய பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பரிபூர்ணத்திற்குள்ளே நீங்களும் நானும் போகவே முடியாது. ஆகவேதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஜான் காஸ்பல் பாருங்க, 10th சாப்டர்ல 10th வேர்ட், மிக அருமையான ஒரு வசனம் ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களையும் நம்மையும் தேடி வந்த ஆண்டவர், வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர், வாழ வைக்கிற ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர். இங்க என்ன சொல்றார் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். The thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life and have it to the full. ಆಮೆನ್. ಓದಮ್ಮ. ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ತಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವು ಇರಬೇಕೆಂತಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂತಲೂ ಬಂದೆನು. திருடவும் நல்லா கவனிங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்றார், சாத்தானை குறித்து சொல்கிறார். திருடன் திருடவும் கொள்ளையடிக்கவும் அழிக்கவும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வரமாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், உங்கள் எல்லோரையும் நம் எல்லோரையும் வாழ வைக்க அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணமாய் வாழவும் வந்தேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட நீங்களும் நானும் வாழணுங்க. அரையும் குறையுமா அல்ல. எப்படி? அரையும் குறையுமா இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால, ஃபுல்ஃபில்னால, திருப்தியாய். கடந்த நாட்கள்ல கூட பார்த்தோம் இல்லையா, நீங்கள் சாப்பிட்டு எப்படியா இருக்கணுமா, திருப்தியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க, நம்ம எல்லாரையும் வாழ வைக்க, நம்ம எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்க. ஆகவேதான் பேதுரு சொன்னார் இல்லையா, ஆண்டவரே யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. அந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிற ஆண்டவரே, அந்த வாழ்வு தரும் வார்த்தை பரிபூர்ணமா இருக்கும். அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்க வந்தேன், அது பரிபூர்ணமும் அடைய வந்தேன். அந்த பரிபூர்ணம் என்ற அந்த வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? அதான் பரலோகம். பரலோகத்துலதான் பரிபூர்ணம் இருக்கும். அந்த இடத்துல குறை இருக்காது. இந்த உலகத்திலே முடவனா இருக்கிறவங்க, இந்த உலகத்திலே குருடனா இருக்கிறவங்க, இந்த உலகத்திலே சப்பானியா இருக்கிறவங்க, இந்த உலகத்திலே வியாதியா இருக்கிறவங்க அங்கே போனால் பரிபூர்ணம் அடைவார்கள். முடவர்கள், வயதான கிழவன், 100 வயது கிழவன் கூட 30 வயது மகனை போல இருப்பான் அப்படின்னு சொல்லி 1000 அரசாட்சி காலத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே முடவனா இருக்கிறவர்கள் அங்கே மான்களை போல துள்ளி விளையாடுவார்கள். அந்த இடத்துல குறையே கிடையாது. குறை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அங்கே பரிபூர்ணம் இருக்கும். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணமா இருக்க வந்தேன். ஹல்லேலூயா. ஆகவேதான் புனித பவுல் சின்னப்பர் பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மிக அருமையான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானது. ரோமன்ஸ் 12th சாப்டர்ல 2nd verse மிக அற்புதமான ஒரு சத்தியம் என்ன சொல்கிறது? Romans 12th chapterல 2nd verse. Do not conform to the pattern of this world, but be conformed to the things above. Amen. Amen. Hallelujah. ಓದಮ್ಮ. ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಭಾವದವರಾಗಿರಿ. ಹೀಗಾದರೆ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕನುಸಾರವಾದದ್ದು, ಆದರೆ ಉತ್ತಮವಾದದ್ದು, ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು, ದೋಷವಿಲ್ಲದ್ದು ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇங்கே ಹೇಳ್ತಾ ಇದೆ. படிங்க 12வது வசனம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, அதாவது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேஷம் போடுகிறவர்களா இல்லாமல், தேவனுடைய நன்மையையும், நல்ல கவனிங்க, தேவனுடைய நன்மை எது தீமை எது என்று அறிந்து, பிரியமும், அவருடைய பிரியம் எது என்று அறிந்து, பரிபூர்ணமான சித்தம், அவருடைய பரிபூர்ணமான சித்தம், அதாவது பரலோகத்துக்கு வர வேண்டிய அந்த சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக, பகுத்து அறிகிற 6வது அறிவோடு கூட நீங்களும் நானும், உங்கள் மனம் நம்முடைய மனங்கள் புதிதாக இருக்கிறதுனாலே, அதாவது மனம் திரும்பி புதிதாக இருக்கிறதுனால மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய தீமை எது, தேவனுக்கு விரோதமானது எது, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு சித்தமானது எது, அவருக்கு பிரியமானது எது என்பதை இன்னது என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனால நாம் என்ன பண்ணுமா? மறுரூபமாகுங்கள். மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த பரிபூர்ண நன்மையை நீங்களும் நானும் அடையும்படியாய் தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த வேதத்தின் வழியாக. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எதை எப்படியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்றார் பாருங்க. மேத்யூ 13th சாப்டர்ல 12th verse மிக அருமையான ஒரு வசனம் இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இல்லனா இல்ல, இருக்குதுன்னா இருக்குது, அப்படிதான் நம்ம சொல்லணும். மேத்யூ 13th சாப்டர்ல 12th verse. மத்தேயு புதிய ஏற்பாடுல முதல் அதிகாரம். Whoever has will be given more, and they will have an abundance. Whoever does not have, even what they have will be taken from them. Amen. Hallelujah.
13:12 ಓದಮ್ಮ. ಯಾಕೆಂದರೆ ಹ, ಇದ್ದವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು, ಹ, ಅವನಿಗೆ ಮತ್ತೂ ಹೆಚ್ಚಾಗುವುದು. ಹ. ಇಲ್ಲದವನ ಕಡೆಯಿಂದ ಇದ್ದದ್ದು ತೆಗೆಯಲ್ಪಡುವುದು. ಹ್ಮ್ ನಾನು ಅವರ ಸಂಗಡ ಸಾಮ್ಯ ರೂಪವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, ಹ, ಅವರಿಗೆ ಕಣ್ಣಿದ್ದರೂ ನೋಡುವುದಿಲ್ಲ, ಹ. ಕಿವಿ ಇದ್ದರೂ ಕೇಳುವುದಿಲ್ಲ, ಹ. ಮತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ம். அல்லேலூயா. பாருங்க, அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லையா? 13 அதிகாரம், மத்தேயு 13 அதிகாரத்துல 12வது வசனம் படிங்க. உள்ளவன் நல்ல கவனிங்க. உள்ளவன் எவனோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளவன் என்ற என்ன அர்த்தம்? விசுவாசம் உள்ளவன், உள்ளவன் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள், அவர்களை தான் இங்க சொல்லுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு சகலமும் கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அவன் பரிபூர்ணமும் அடைவான். அடைவான். பக்தியா, அல்லேலூயா. விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ, நம்பிக்கை யார் இருக்கிறதோ, ஆண்டவரை முழு நிச்சயத்தோடு கூட நம்பி யார் இருக்கிறார்களோ, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இல்லாதவன் எவனோ இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இல்ல 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 இல்லன்றாங்களே ஒரு சிலரு. என்ன ஆகுது? இருக்கிறதும் போயிடுது, இல்லாதையே போயிடுது. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், சத்தியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டும், சத்தியத்தை கண்டும், உண்மையுள்ளவர்களை கண்டும், விசுவாசத்தை கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் அவர்கள் சத்திய வசனங்களை காதார மனதார கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக, சத்தியமாக, மறைப்பொருளாக நான் அவர்களுக்கு உவமைகளாக அவர்களுக்கு பேசுகிறேன். உண்மை வழியாய் நான் பேசுகிறேன், உண்மையாய் பேசுகிறேன். என்னை கண்டும் காணாதிருக்கிறார்கள். நீங்க நிறைய பேர் கூட அவ்வளவுதானே, நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியம்மா அப்படின்னு இல்லையா? நான் அவ்வளவு ஜோரா கூப்பிடுறேன், கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறியே, ஐயோ உன்னை பார்க்கவே இல்லக்கா, ஐயோ அந்த நீங்க கூப்பிட்டு எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு. கண்டும் காணாமல் இருக்கிறாங்க, கேட்டும் உணராமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, அவர்களுக்கு உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான். இதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள். ஆகவேதான் அநேக காரியங்கள் சொல்கிறதே, உன் கண்கள் நல்லா இருக்கும் போதே ஆண்டவரை தேடு, வேத வசனத்தை வாசித்து, உன் உடல்ல நல்ல பலன் இருக்கும் போதே ஆலயத்துக்கு ஓடு, சத்திய வசனங்களுக்கு ஓடு, ஜப கூடாரங்களுக்கு ஓடு, உபாச கூட்டங்களுக்கு ஓடு. உன் வாய்க்குரல்கள் நல்லா இருக்கும்போது, உன் காதுகள் நல்லா இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளு. ஒரு நாள் ஒன்று வரும், காணாதிருப்பாய். பாருங்க, இங்க அத்தான் சொல்லுகிறார், ரோமர் பகுதியில் இன்னும் அழகா இருக்கிறார். அவர்கள் என்னை கண்டும் காணாது இருக்கிறார்கள், நான் கூப்பிட்டும் கேளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறவைகளையும் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, நாம் பரிபூர்ணத்தை அடைய, பரலோக ராஜ்யத்தை அடைய நீங்களும் நானும் அன்றைய சமூகத்தில முழுமையாய் முழு நிச்சயத்தோடு கூட வரும்படிக்காக நம்மை ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் வாங்க, அங்கே ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசித்து, நம்ம இன்னும் 2 வசனத்தை வாசித்து நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போகிறோம். நீதிமொழிகள், நீதி காண்டா, சங்கீதத்துக்கு அடுத்து பாருங்க 30ஆம் அதிகாரம் வாங்க. அதுல அங்க படிக்கிறாங்க பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம் 7-8 படிமா. அல்லேலூயா. ನಿನ್ನಿಂದ 2 ವರಗಳನ್ನು ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಅನುಗ್ರಹಿಸದಿರಬೇಡ. நல்ல கவனிங்க, இங்க ஒரு மனுஷனுடைய விசேஷமான வேண்டுதலுங்க. நல்ல கவனிங்க. ಅನುಗ್ರಹಿಸದಿರಬೇಡ, ನಾನು ಸಾಯುವುದರೊಳಗಾಗಿ ಅವುಗಳನ್ನು
ಕೈಗೂಡಿಸು. ಹ. ನನ್ನಿಂದ ಕಪಟವನ್ನು ಸುಳ್ಳು ಮಾತನ್ನು ತೊಲಗಿಸು. ಆಮೆನ್. ಬಡತನವನ್ನಾಗಲಿ ಐಶ್ವರ್ಯವನ್ನಾಗಲಿ ಕೊಡದೆ ಹ. ನನಗೆ ತಕ್ಕಷ್ಟು ಆಹಾರ ಭೋಜನವನ್ನು ಮಾಡಿಸು. ஆமென். அல்லேலூயா. இரண்டு நல்ல கவனிங்க. இங்க பாருங்க, ரெண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா? ரெண்டு காரியங்களை ஆண்டவர்கிட்ட நாம கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. என்னென்ன காரியம் இங்க படிக்கிறாங்க பாருங்க. 7வது வசனம் 30ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனம் படிக்கிறாங்க. இரண்டு மனம் இரண்டு மனுங்க. இரண்டு மனுனாக்கா விண்ணப்பம், ஜெபம், பிரேயர். ரெண்டு பிரேயர் ஆண்டவரை வைக்கிறேன், ரெண்டு மனுவை வைக்கிறேன், ரெண்டு விண்ணப்பங்களை உடைய பாதத்திற்கு வைக்கிற ஆண்டவரே. எழுத்தர பிரார்த்தனைಯನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ரெண்டு மனுவை உம்மிடத்தில் கேட்கிறேன். உம்மிடத்திலே நான் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் நான் சாகிற அந்த தருணம் வரைக்கும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தில் இப்படிதான் கேட்கணுங்க. ஆண்டவரே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, மறுக்காமல் தாங்க ஆண்டவரே, தவறாமல் தாங்க ஆண்டவரே, நிச்சயமாய் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம கேட்கும் போது நிச்சயமாய் அவர் தருகிறவரா இருக்கிறார். ரெண்டு மனுங்க, ரெண்டு விண்ணப்பம். அவருடைய விண்ணப்பம் எப்படியா இருக்குது பாருங்க. இவர் யாரு? இவர்தான் தாவீதுடைய மகன் சாலமோன், ஞானத்திலே சிறந்தவர். இந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க. இப்ப படிங்க. ரெண்டு மனுல அவர் என்னவா ஜெபிக்கிறார்? அவரு மாயையும், நல்ல கவனிங்க, மாயை, மாய்மாலமான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, அநியாயமான வாழ்க்கை, அக்கிரமமான வாழ்க்கை, துரோகமான வாழ்க்கை, பொய் சொல்லுகிற வாழ்க்கை, மாயையும் பத்தியா, பொய் வசனிப்பு, பொய் சொல்லுகிறது. இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது, அவங்ககிட்ட ஒண்ணு சொல்றது, இவங்கிட்ட சொல்றது இல்லையா? இந்த மாதிரி பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், என்னை விட்டு தூரமாக்கிற ஆண்டவரே. தரித்திரத்தையும், நல்லா கவனிங்க, இன்னும் அருமையா சொல்றாரு பாருங்க. மாயை விட்டு என்னை அகற்றிங்க, இந்த பொய் சொல்ற வாய் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? தரித்திரத்தையும். ஆண்டவரே, ஒரே மாதிரி என்ன தரித்திரமா ஆக்கிறாதீங்க. தரித்திரத்தையும் மகா பெரிய பணக்காரனாகவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்ல முடியுமா உன்னால என்னால? தரித்திரனா ஆகக்கூடாது, சரிப்பா. பணக்காரனாக கூடாதுன்றது எப்படி வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்றாருங்க. என்னை தரித்திரனாக மாத்திராதீங்க, என்ன அதே நேரத்துல பெரிய ஒரு ஐஸ்வர்யவனாக என்னை மாத்திராதீங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அதாவது நான் பெரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உடையவனாய் நான் மாறுகிறதுனால யாரு மறுதளிக்குவாங்க? கொஞ்சம் காசு வந்த உடனே, கொஞ்சம் வசதி வந்த உடனே ஜனங்க யார மறக்கிறாங்க? கடவுளை தாங்க மறக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் போயிடலாம் விடு, இந்த வாரம் சர்ச் இல்லைன்னா அதே இது தானே, அதே திருவிருந்து நாளைக்கு வாங்கிக்கலாம் விடு, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் விடு, தைரியம் வந்துருது. ஏன்? நிறைய ப்ரோக்ராம் இருக்குதுங்க, ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறோம் நம்ம எல்லாம். அதனால பரிபூர்ணம் அடைகிறதுனால சகல ஆசீர்வாதம் வந்த உடனே முதல்ல மறக்கிறது ஆண்டவரை தான். ரெண்டாவது அம்மா அப்பாவையும் மறந்துடுவாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் உழைச்சிருக்கிறேன், நான் கட்டின வீடு இல்லையா, என் குடும்பம், நான் வாங்கின கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாய் பேசுகிறவர்களா இருப்பாங்க. அதனாலதான் இவர் சொல்றாரு, பரிபூர்ணம் அடைகிறதுனால உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். யாருங்க ஆண்டவரு? எங்க இருக்கிறாரு? எதை காமி அவரை சொல்றாங்களா இல்லையா? பரிபூர்ணம் அடைகிறதுனால நிறைய பேர் படிச்சவங்க அப்படிதான். எங்க இருக்கிறாருங்க கடவுள்? எதை காட்டு பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தர் யார் என்று
கர்த்தர் யார் என்று, என்னை உண்டாக்கின தெய்வம் யார், படைத்த தெய்வம், ஆசீர்வதித்த தெய்வம் யார் என்று நான் ஒருவேளை சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதுனால ஆண்டவரே மற்றவங்க பொருளை நான் திருடி ஏமாத்தி என் தேவனுடைய நாமத்தை வீணிங்களே வழியாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுவாங்க, சொல்லுமா, சத்தியமா நான் சொல்லவே இல்லைங்க, சத்தியமா நான் எடுக்கவே இல்லைங்க. அங்க யார வைக்கிறாங்க? சத்தியமாகி ஆண்டவரை வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. தரித்திரன் ஆகிறதுனால உம்மை தூஷித்து வீணிலே வழங்காதிருக்கும்படிக்கு என் பழியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அதான் நம்ம ஆபாதரின் எவர்ல ஜபிக்கிறோம். அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாங்க, இன்றைய உணவு எனக்கு போதும் ஆண்டவரே. அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. நீங்க வீட்டுல போய் நிதானமா வாசிச்சு பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 7ல இருந்து 9 வரைக்கும். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால உண்மை தூஷிப்பேன் ஆண்டவரே. நான் தரித்திரன் ஆகிறதுனால ஆண்டவரே, அந்த தரித்திரத்தின் நிமித்தம் உண்மை நான் மறுதலித்து தூஷித்து போகாதபடிக்கு திருடி நான் ஏமாத்தி வாழுகிறதுனால அதனால உங்களுடைய நாமத்தை நான் தூஷிக்கிறேன் ஆண்டவரே. இவைங்க ரெண்டும் என்னை விட்டு தள்ளி அனுதின ஆகாரம், அனுதின உணவை எனக்கு தாங்க. டெய்லி பிரெட் மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன வேணுமோ எனக்கு அது மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் விசேஷமான ஒரு ஜபத்தை அவர் எடுக்கிறார் அன்பானவரே. அற்புதமான ஒரு ஜபம், ஆசீர்வாதமான ஒரு ஜபம். இந்த ஜபத்தின் முடியாய்தான் ஆண்டவர் அநேக காரியங்கள், அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுதின ஆகாரத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்து காடைகளை கொடுத்தார். அதாவது தேவ தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கொடுத்தார். கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாத்திரம் எடுத்துக்கோ, நாளைக்கு எடுத்து வைக்காத அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ, நாளைக்கு நான் வேற கொடுப்பேன் உனக்கு புதுசா. அப்படி நாளைக்கு நீ எடுத்து வச்ச அப்படின்னு சொன்னா நாளைக்கு காலையில நீ பார்க்கும்போது அது என்ன இருக்கும்? பூர்ண பூத்து இருக்கும், எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ, வேஸ்ட் பண்ணாத. நிறைய பேர் சொல்லுவாங்களே, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பாடை போட்டுக்கோ, என்ன பண்ணாத, வேஸ்ட் பண்ணாத, கை வச்சு நொழுப்பிட்டு விட்டுறாத, பீச மாட்டம் எடுத்துக்கினே சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சிடாத இல்லையா? அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜெபம் பண்றாரு, அனுதின ஆகாரத்தை இன்றைக்கு வேண்டிய படியை எனக்கு அழங்க ஆண்டவரே போதும். இந்த வார்த்தைக்குள்ளேதான் உங்களை நம்மையும் நடத்துறார். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சலாம். இப்ப 2 பீட்டர் வாங்க. 2 பீட்டர் லாஸ்ட்ல பாருங்க. 2ನೇ ಪೇತರು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. 2 பீட்டர் 1st chapterல 11th word. மிக அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. வாசி நம்ம எல்லாரையும் முழுமையாய் இந்த உபவாச கூட்டத்துல ஒப்பு கொடுப்போம். So thus shall be richly supplied unto you the entrance into the eternal kingdom of our Lord and Savior Jesus Christ. ஆமென். 2 பேதுரு 1 அதிகாரம் 11வது வசனம். தமிழ்நாமா 2 பேதுரு 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. என்ன சொல்றது? என்ன எழுதுறது? ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಕನು ಆಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಿತ್ಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವ ಹಾಗೆ ದೇವರು ನಿಮಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸುವನು. ஆமென். அல்லேலூயா. பரலோகம் போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த பரிபூர்ண நன்மையினாலே உன்னை ஆண்டவர் திருப்தியாக்குவாராக. பாருங்க என்ன சொல்றது? 2 பேதுரு 1 அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும், நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் அழிக்கப்படும். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே உட்பிரவேசிக்கிற அந்த பரிபூர்ணத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இங்கே
மறுபடியுமாய் பேதுருவடியாய் நமக்கு கொடுக்கிற விசேஷமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் அவருடைய பரிபூர்ணத்தினாலே மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த நித்தியத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கிற இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, நன்மையை உனக்கும் எனக்கும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ, ಎಲ್ಲರೂ ಸರಿ ಆರಾಧನೆ ஆராதனை ஆராதனை. அவருடைய பரிபூர்ண நன்மை, கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் அந்த நித்திய மகிமைக்குள்ள உட்பிரவேசிக்க உங்களையும் நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் நமக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறபடினாலே அவருடைய கரத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவரே தாய்மார்களுக்காக உங்களுடைய அன்பு கரத்துல எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பரிபூர்ண நன்மை, உங்களுடைய பரிபூர்ண பிரியம், உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், உங்களுடைய பரிபூர்ண நித்திய கிருபை, ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை அடையும்படியாய், மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் எங்கள் எல்லாரையும் உங்களுடைய சத்திய வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நிரந்தரமாய் ஆண்டவரே நாங்கள் கேட்டு உங்களுடைய பிரசனத்திற்குள்ளே நாங்கள் நிற்கிறவர்களாய், உங்களுடைய சத்தியத்திலே நிலை நிற்கிறவர்களாய் உள்ளவர்கள் எவரோ அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசத்திலே உள்ளவர்களாய், நம்பிக்கையில உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மையை அனுதினமும் தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றி பரிபூர்ணத்தினாலே நாங்கள் நிரம்பி வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக கொடாகொடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். வந்திருக்கிற எங்க எல்லாருடைய தேவைகளை இந்த நாளிலே சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் கோடி கோடி நன்றி. இம்மட்டுமாய் காத்த எங்கள் எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க எல்லாருமாய் ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து நம்ம எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வண்ணமாக அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே
ஆண்டவரே நீர் எங்களை விட்டு ஒருபோதும் நீர் விலகவே மாட்டீர் ஆண்டவரே, கைவிடவே மாட்டீர் என்ற இந்த பாடல் புத்தகத்திலே 12வது பாடல் நம்ம எல்லாருமா சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்த யாவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நான் கேட்ட செய்தி, பரிபூர்ண நன்மை வரும். பரிபூர்ண நன்மையை நமக்கு தேவன் தருவார். ஆகவே அந்த பரிபூர்ண நன்மை எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்தின் வழியாக தேவன் அழகா நம்மோடு கூட பேசுறார். கடைசியாக இந்த நாட்கள்ல பாருங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வருவான். ஆனா நானும் இந்த உலகத்துல ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே அந்த பரிபூர்ண தேவன் நம்மோடும் நம் குடும்பத்தோடு இருக்க ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இந்த நாளிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, இந்த கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பாடல் 12. நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமா சேர்ந்து சொல்லலாம். உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், ஆமென். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், அற்புதங்களை செய்வேன், அனுதினமும் உன்னை தேடி வருவேன் என்று சொல்லுகிற தேவன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பூர்ண நன்மை தருவார். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் வேலனை கேட்டிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் வேலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் தெரித்திடுவாய், அத்திமரம் போல் தெரித்திடுவாய். நான் ஆசையை உன்னை கழித்தருவாய். நான் ஆசையை உன்னை கழித்தருவாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், ஆமென். கைவிடவே மாட்டேன் என்றார். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தொடக்கத்துல சொன்னவனுமா எத்தனையோ பிரமாணங்களை பண்ணி அந்த சமூகத்துல ப்ராமிஸ் பண்ணி நான் உன்னை விட மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருந்தவர்கள் நாளிலே கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும் இன்னைக்கு முடிவுல தேவன் நான் சொல்லிட்டாருமா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அந்த தேவன் இது இருக்கிற ஒவ்வொரு நாளும் மறுபடியும் வந்து நாம் சேர்கிற வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதை நாம செய்யணும். ஒவ்வொரு நாளும் எடுத்த நேரத்துல வேதத்தை படிக்கலாங்க. நம் கண்களை வேதத்துல வைக்கும் போது இந்த நாள் முழுதும் தேவனுடைய கண்கள் நம் மீதும், ஸ்கூலுக்கு போய்க்கிற, காலேஜுக்கு போய்க்கிற, வேலைகளுக்கு போய்க்கிற பிள்ளைகளும் மேல இருக்கும். அல்லேலூயா. God bless you all. Be safe. Jesus is coming soon. Hallelujah. நன்றி, நன்றி. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி.